ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் திருமலை திருப்பதி தோமாலா சேவா டிக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கு என்னவெல்லாம் வழிகள் இருக்குது, தோமாலா சேவாவில் என்ன நடக்கும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். தோமாலா சேவா தோல்மாலை சேவை. பெருமாளினுடைய தோள்களை அலங்கரிப்பதற்காக தொடுத்த மாலைகளை பெருமாளுக்கு சாற்றி அழகு பார்ப்பதுதான் தோல்மாலை சேவை, தோமாலை சேவை. இந்த தோமாலை சேவை தான் பிற்காலத்தில் மருவி தோமாலா சேவா என்று இன்று வரைக்கும் அழைக்கப்படுது. தோமாலா சேவா தினமுமே திருமலை கோவிலுக்குள்ள மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு காலை ஒரு முறை மாலை ஒரு முறை நடக்கும். ஆனால் செவ்வாய் புதன் வியாழக்கிழமைகளில் அதிகாலையில் நடக்கக்கூடிய தோமாலா சேவாவில் மட்டும்தான் பக்தர்களை தரிசனத்திற்காக அலோ பண்ணுவாங்க. மற்ற நாட்கள் எல்லாம் இந்த தோமாலா சேவா கோவில் அர்ச்சகர்களே ஏகாந்தமாக செய்வாங்க. நாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இந்த தோமாலா சேவாவில் நாம் செலக்ட் ஆகிறோம்னா ஒருத்தருக்கு 220 ரூபாய் நாம் கட்டணம் பே பண்ணணும். 220 ரூபாய் நாம் பே பண்ணோம்னா திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 அறைகளில் கிட்டத்தட்ட 30லிருந்து 40 நிமிடங்கள் நாம் உட்கார்ந்து அவரை சேவிக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். 220 ரூபாய் பே பண்ணுறோம். 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டை விட மிகவும் குறைவான விலை. ஆனால் தரிசனம் நேரம் பார்த்தீங்கன்னா 30லிருந்து 40 நிமிடங்கள் உட்கார்ந்து பெருமாளை சேவிக்கக்கூடிய சேவா. அதனால்தான் இதை மோஸ்ட் டிமாண்டிங் சேவாவாகவே திருமலாவில் கன்சிடர் பண்ணுறாங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட், கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட், ஊஞ்சல் சேவா டிக்கெட் போல் அப்ளை பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இந்த சேவா கிடைச்சிடாது. தோமாலா சேவா டிக்கெட்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும், அதாவது அப்ளை பண்ணணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன்லையும் பண்ணலாம், திருமலைக்கு டைரெக்டாக போகக்கூடிய சமயத்தில் ஆஃப்லைன்லையும் பண்ணலாம். தோமாலா சேவா டிக்கெட்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு முதல் வழிமுறையை பார்க்க போகிறோம். ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் தான் அந்த முதல் வழிமுறை. ஒவ்வொரு மாதமுமே 18ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் ஆர்ஜித சேவாவிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த 2 நாட்களுக்குள்ள எப்போ வேண்டுமானாலும் நாம் தோமாலா சேவாவிற்காக ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஒவ்வொரு மாதமுமே 18ஆம் தேதி கரெக்டாக காலையில் 10 மணிக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஆனால் சில சமயங்களில் இந்த 18ஆம் தேதி ஆனது ஞாயிற்றுக்கிழமையாகவோ அல்லது அரசு விடுமுறையாகவோ இருக்கும் பட்சத்தில் 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு பதிலாக 19ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ 18ஆம் தேதி காலையில் 10 மணியிலிருந்து 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த 2 நாட்களுக்குள்ள எப்போ வேண்டுமானாலும் நம்ம தோமாலா சேவாவிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் முழுக்க இலவசம்தான். டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட்டில் நம்ம லாகின் செய்து இந்த ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் என்பது குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக நாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு முறையை தான் ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் அப்படின்னு சொல்கிறோம். குலுக்கல் முறையானது யாரோ ஒரு நபர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுடைய பெயர்களை எல்லாம் எழுதி நம்முடைய பெயரை அவங்க பர்சனலாக தேர்ந்தெடுப்பது கிடையாது. சிஸ்டம், அதாவது கம்ப்யூட்டரே இந்த தோமாலா சேவாவிற்காக ரெஜிஸ்டர் பண்ணவங்கலேருந்து குலுக்கல் முறையை கம்ப்யூட்டரே கண்டக்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். ஸோ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் குலுக்கல் நடத்தக்கூடிய காரணத்தினால இந்த சிஸ்டமினுடைய பேர் எலக்ட்ரானிக் லக்கி டிப் சேவா. ஆன்லைனில் நம்ம வீட்டில் இருந்தே சிஸ்டமில் இதற்காக அப்ளை பண்ணக்கூடிய காரணத்தினால இதனுடைய பேர் ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் சேவான்னு சொல்கிறோம். ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப்பிற்காக நாம் அப்ளை பண்ணுறோம்னா இப்போ இந்த மார்ச் 18ஆம் தேதி இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. எந்த மாதத்திற்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னா இந்த மார்ச் மாதத்திலிருந்து 3வது மாதமாகிய ஜூன் மாதத்திற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய தோமாலா சேவாவிற்காக தான் நாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி ரிசல்ட் கொடுக்கக்கூடியதுமே ஜூன் மாதத்தில் நாம் பங்கு பெறுவதற்காக வரக்கூடிய ரிசல்ட்டாகத்தான் இருக்கும். ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா செவ்வாய் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளுக்கும் சேர்த்தே நம்ம தோமாலா சேவாவிற்காக மார்ச் 18ஆம் தேதி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஓப்பன் ஆகும்போது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். செலக்ட் ஆல் டேட்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டாலே ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா செவ்வாய் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளும் செலக்ட் ஆகிடும்.
இதற்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் என்ற டீடைல்டு வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். குழுக்களில் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற ரிசல்ட் ஒவ்வொரு மாதமுமே 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் டிடிடி ஒரு கம்ப்ளீட் பிடிஎஃப் லிஸ்ட்டாகவே அப்டேட் பண்ணுவாங்க. அதே சமயம் யாரெல்லாம் தோமாலா சேவாவிற்காக செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்க எந்த நாளுக்காக செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற டீட்டெயிலோடு சேர்த்து நாம் ரெஜிஸ்டர் பண்ண நம்முடைய மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பருக்கு மெசேஜ் மற்றும் மெயில் டிடிடி பர்சனலாகவே அனுப்புவாங்க. சப்போஸ் நம்ம செலக்ட் ஆகியிருக்கோம் என்ற மெசேஜ் வந்துச்சுன்னா அதற்குரிய பேமெண்ட் ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி மதியம் 12 மணியிலிருந்து 22ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள்ளே நம்ம கண்டிப்பாக பே பண்ணி முடிக்கணும். ஸோ இதே போல தான் ஒவ்வொரு மாதமுமே 18ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு குழுக்கள் ரிசல்ட் வரும். 22ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள்ளே இதற்குரிய பேமெண்ட் நம்ம செலக்ட் ஆகியிருந்தால் கட்டி முடிக்கணும். சப்போஸ் 22ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா குழுக்களில் செலக்ட் ஆன அந்த வாய்ப்பையுமே தவற விட்டுடுவீங்க. குழுக்களில் ஒவ்வொரு நாளுக்குமே 10 பேரை தோமாலா சேவாவிற்கு குழுக்கள் முறையில் செலக்ட் பண்ணுவாங்க. செவ்வாய்க்கிழமை 10 பேர், புதன்கிழமை 10 பேர், வியாழக்கிழமை 10 பேர். ஒரு நாளுக்கு 10 பேர் வீதம் ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் மூலமாக செலக்ட் ஆகி செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் திருமலையில் நடக்கக்கூடிய தோமாலா சேவா பார்ப்பதற்காக போவாங்க. தோமாலா சேவா கிடைப்பதற்கு அடுத்து இருக்கக்கூடிய வழி ஆஃப்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப். திருமலைக்கு நம்ம டைரெக்டாக போகக்கூடிய சமயத்தில் ஆஃப்லைனில் நம்ம இந்த தோமாலா சேவாவிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய தோமாலா சேவாவிற்கு திங்கட்கிழமையே ரெஜிஸ்ட்ரேஷன் நடத்தி திங்கட்கிழமை இரவே நமக்கு யாரெல்லாம் குழுக்களில் செலக்ட் ஆகியிருக்காங்க என்பது அங்கே இருக்கக்கூடிய எல்இடி டிவியில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதே போல் புதன்கிழமை கோவிலுக்குள்ளே நடக்கக்கூடிய தோமாலா சேவாவிற்கு செவ்வாய்க்கிழமையே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். செவ்வாய்க்கிழமை மாலையே யாரெல்லாம் குழுக்களில் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற டீட்டெயிலும் எல்இடி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அதே போல் வியாழக்கிழமை நடக்கக்கூடிய தோமாலா சேவாவிற்கு புதன்கிழமையே ரெஜிஸ்டர் செய்து புதன்கிழமை மாலையே அதற்குரிய ரிசல்ட்டும் கொடுத்துடுவாங்க. நீங்கள் திங்கட்கிழமை திருமலைக்கு போகிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கோவிலுக்குள்ளே நடக்கக்கூடிய தோமாலா சேவாவிற்காக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கே பண்ணணும் என்ற டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். திருமலை மேல் திருப்பதியில் இருக்கக்கூடிய சிஆர்ஓ ஆஃபீஸில் ஆர்ஜிதம் கவுண்டர் இருக்கும். இந்த ஆர்ஜிதம் கவுண்டரில் காலை 11 மணி தொடங்கி ஈவினிங் 5 மணி வரைக்கும் இந்த தோமாலா சேவாவிற்காக நாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் தோமாலா சேவாவிற்காக நாம் காலை 11 மணி தொடங்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஆர்ஜிதம் கவுண்டர் முன்னாடி காலையில் 11 மணியிலிருந்தே கியூ இருக்கும். அந்த கியூவில் நாமுமே ஜாயின் பண்ணி நம்முடைய ஆதார் கார்டை கொடுத்து தான் இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப்பிற்காக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். நாம் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய சமயத்தில் எந்த சேவாவிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க என்ற அந்த டீட்டெயில் கேட்டுப்பாங்க. நம்முடைய பேர் கேட்டுப்பாங்க. நம்முடைய ஆதார் கார்டு நம்பரை நோட் பண்ணிப்பாங்க. நமது இடது கையினுடைய ஆள்காட்டி விரல் ரேகை எடுத்துப்பாங்க. நம்மளை வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இது எல்லாம் முடிந்த பிறகு நம்ம கை ஒரு ஸ்லிப் ஜெனரேட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஸ்லிப்பில் நம்முடைய நம்பர் என்ன என்பது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கும். ஈவினிங் 5:30 மணிக்கு குழுக்கள் நடத்துவாங்க. குழுக்களில் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க என்பது சிஆர்ஓ ஆஃபீஸ் முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய எல்இடி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அதே போல் நாம் ரெஜிஸ்டர் பண்ண நம்முடைய மொபைல் நம்பருக்கு நம்ம செலக்ட் ஆனாலும் மெசேஜ் வரும், செலக்ட் ஆகலைனாலும் மெசேஜ் வரும். செலக்ட் ஆகியிருந்தோம்னா நமக்கு மெசேஜ் வந்து 1 மணி நேரத்திற்குள்ளேயே சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு போய் நம்ம இதற்குரிய கட்டணம் பே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் கோவிலில் நடக்கக்கூடிய தோமாலா சேவாவில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ஆஃப்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப்பில் தோமாலா சேவாவிற்காக ரெஜிஸ்டர் பண்ணவங்களை செவ்வாய், புதன், வியாழக்கிழமை ஒவ்வொரு நாளுக்குமே 10 பேரை தான் சூஸ் பண்ணுவாங்க. 10 பேரை தான் குழுக்களில் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ஆஃப்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் பற்றிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றிய தனி ஒரு டீட்டெயில் வீடியோவும் நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கையும் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தோமாலா சேவாவிற்கு செலக்ட் ஆகிறதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இறுதி வழிமுறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ்.
பிரசிடென்ட், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஆந்திர பிரதேசனுடைய எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்ஸ், தெலங்கானாவினுடைய எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்ஸ் இவங்க கிட்ட இருந்து தோமாலா சேவாவிற்காக நம்ம ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வாங்கியும் தோமாலா சேவாவிற்காக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இவர்கள்கிட்ட இருந்து வாங்கின தோமாலா சேவா ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸை முதல் நாளே, அதாவது இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோமாலா சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா திங்கட்கிழமையே திருமலையில் இருக்கக்கூடிய ஜேஇஓ கேம்ப் ஆஃபீஸில் கொண்டு போய் இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் நம்ம கொண்டு போய் அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணிடணும். ஸோ நிறைய விஐபிஸ் இந்த தோமாலா சேவாவிற்காக ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் எழுதி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கோட்டா இருந்தால் மட்டும்தான் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் நமக்கு எழுதி கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அன்றைய நாள் வந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எல்லாமே வெரிஃபை பண்ணி அவங்க ஆத்தரைஸ் பண்ணுவாங்க. எந்த பேசிஸில் ஆத்தரைஸ் பண்ணுவாங்கன்னா ஹைராரிக்கி பேசிஸில். இப்போ பிரசிடென்ட் கிட்டேருந்து லெட்டர் வந்திருக்குன்னா அதற்கு தான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பெயர்களுக்கு தான் முதல்ல தோமாலா சேவா அலாட் பண்ணுவாங்க. அதற்கடுத்து சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், அதற்கப்புறம் ஆந்திர பிரதேஷ் மினிஸ்டர்ஸ், அதற்கப்புறம் தெலங்கானா மினிஸ்டர்ஸ், அதற்கப்புறம் தான் எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஸோ இது போல் எல்லா லெட்டர்ஸும் அவங்க வெரிஃபை பண்ணிட்டு வருவாங்க. ஒரு நாளுக்கு இத்தனை கோட்டா தான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது ஜேஇஓ கேம்ப் ஆஃபீஸ்லேயும் அவங்களுக்குமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். ஸோ ஹைராரிக்கி பேசிஸில் எத்தனை லெட்டர்ஸ் அக்செப்ட் பண்ண முடியுமோ அத்தனை லெட்டர்ஸ் மட்டும்தான் ஒரு நாளுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்முடைய லெட்டர்ஸ் அக்செப்ட் செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா, நமக்கு தோமாலா சேவாவிற்கு நம்ம செலக்ட் ஆகியிருக்கோமா இல்லையா என்பது ஈவினிங் 5 மணிக்கு போல் நம்முடைய மொபைல் நம்பர்ஸுக்கு மெசேஜ் வரும். நம்ம செலக்ட் ஆகியிருக்கோம், தோமாலா சேவாவிற்குரிய கட்டணம் பே பண்ண வாங்க அப்படின்னு நமக்கு மெசேஜ் வந்துருந்துச்சுன்னா நம்ம இமீடியட்டாக MBC 34 கவுண்டரில் போய் நம்ம தோமாலா சேவாவிற்கான கட்டணம் பே பண்ணிட்டு வரணும். இப்போல்லாம் நமக்கு அனுப்பக்கூடிய மெசேஜ்லேயே பேமெண்ட் லிங்க்கும் சேர்த்தே அனுப்பிச்சிடுறாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், கர்நாடகா மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ எம்பி அல்லது தமிழ்நாடு மினிஸ்டர்ஸ் எம்பி எம்எல்ஏ இது போல் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்டெல்லாம் நம்ம இந்த தோமாலா சேவாவிற்காக ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் கொடுத்தா அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி ஹைராரிக்கல் ஆர்டரில் தான் கொடுப்பாங்க. இதில் பிரசிடென்ட், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர், அதற்கப்புறம் ஆந்திர பிரதேசனுடைய மினிஸ்டர்ஸ், தெலங்கானா மினிஸ்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாமே தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதற்கப்புறம் மீதி அன்றைய நாள் கோட்டா இருந்தால் மட்டும்தான் மற்ற ஸ்டேட்டினுடைய மினிஸ்டர்ஸ் கிட்டேருந்து லெட்டர்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். பட் கிடைக்கிறதும் கிடைக்காததும் அவர்களுடைய கையில் தான் இருக்குது. அன்றைய நாளினுடைய கோட்டாவை பொறுத்து தான் இருக்குது. தோமாலா சேவாவிற்காக நாம் செலக்ட் ஆகக்கூடிய 3 வழிமுறைகள் பற்றி பார்த்தோம். இப்போ தோமாலா சேவாவில் என்ன நடக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். தோமாலா சேவாவிற்குரிய ரிப்போர்ட்டிங் டைம் அதிகாலை 3 மணி. சேவா அதிகாலை 3:30 மணிக்கு ஆரம்பமாகும். இதற்கு ரிப்போர்ட் செய்ய வேண்டிய இடம் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1. ட்ரெஸ் கோட் ஜென்ஸுக்கு மேலே ஷர்ட், இன்னர் பனியன் எதுவும் வியர் பண்ணக்கூடாது. மேல் துண்டு நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். வேஷ்டி தான் வியர் பண்ணிட்டு வரணும், பேண்ட் வியர் பண்ணக்கூடாது. லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா. ரிப்போர்ட்டிங் டைம் 3 மணிக்கு என டிக்கெட்டில் மென்ஷன் செய்யப்பட்டிருந்தாலும் 1:30-2 மணிக்கு எல்லாருமே க்யூவில் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம க்யூவில் எவ்வளவுக்கு எவ்வளவு ஏர்லியராக போய் ஜாயின் பண்ணுறோமோ அவ்வளவு முன்னாடி போய் நம்ம பெருமாளை உட்கார்ந்து போய் நம்ம தரிசனம் பண்ணலாம். ரொம்ப லேட்டாக நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 2வது அல்லது 3வது அறையில் உட்கார்ந்து தான் பெருமாளை சேவிக்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரமாக போனீங்கன்னா கருவறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் அறையிலே உட்கார்ந்தே நம்ம பெருமாளை சேவிக்கலாம். பொதுவாக 300 ரூபாய் தரிசன டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட், சர்வ தரிசனத்தெல்லாம் போகக்கூடிய சமயத்தில் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை கருடாழ்வார் இருக்கக்கூடிய அந்த கருடாழ்வார் மண்டபத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய துவார பாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய இடத்தில் நின்று தான் நம்ம பெருமாளை சேவிப்போம். பட் இந்த துவார பாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து மூலவர் இருக்கக்கூடிய கருவறைக்கு நடுவில் மொத்தம் 3 அறைகள் இருக்குது. இந்த 3 அறைகள் ஸ்னப்பன திருமஞ்சனம், ராமர் மேடை, சயன மண்டபம் என்று 3 அறைகள் இருக்குது. இந்த 3 அறைகளில் உட்கார்ந்து தான் தோமாலா சேவாவில் நம்ம மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பண்ணுவோம். இந்த சேவாவில் மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கும் அவருடன் சேர்ந்து கருவறையில் இருக்கக்கூடிய பஞ்ச பேரங்களுக்கும் மலர் மாலைகளால் அலங்கரிப்பாங்க. இந்த மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்படக்கூடிய சேவையை தான் தோமாலா சேவான்னு குறிப்பிடுறோம்.
இந்த மலர் மாலைகளை ஒரு மூங்கில் குடையில் வைத்து ஜீயர் அவர்களும் ஏகாங்கியிலும் கோவிலுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. கோவிலுக்குள்ளே வரக்கூடிய சமயத்தில் கொடி மரத்தையும் பலிபீடத்தையும் இந்த மலர் மாலைகள் இருக்கக்கூடிய மூங்கில் குடையை அவர்களுடைய தலையில் சுமந்தபடியே வலம் வந்த பிறகு கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த அர்ச்சகர்கள் இந்த மூங்கில் கூடையிலிருந்து ஒவ்வொரு மாலையாக எடுத்து பெருமாளுக்கு சாற்றுவாங்க. ஒவ்வொரு மாலையுமே ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கும். ஒவ்வொரு மாலைக்கும் தனித்தனி பெயர்கள் இருக்கு. பெருமாளினுடைய கிரீடத்திலிருந்து அவருடைய திருப்பாதங்கள் வரைக்கும் சாற்றப்படக்கூடிய மாலையினுடைய பேர் சிகாமணி மாலை. பெருமாளினுடைய 2 தோள்களிலிருந்து அவருடைய திருப்பாதங்கள் வரைக்கும் சாற்றப்படக்கூடிய 2 மலர் மாலையினுடைய பேர் சாலக்கிராம மாலை. பெருமாளினுடைய கழுத்தை சுற்றி சாற்றப்படக்கூடிய 2 மாலைகளினுடைய பேர் கண்டசாரி மாலை. பெருமாளினுடைய மார்பில் இருக்கக்கூடிய 2 தாயார்களுக்கும் சாற்றப்படக்கூடிய மாலை வக்ஷஸ்தல மாலை. பெருமாளினுடைய நந்தக சூரிய கட்டாரிக்கு சாற்றப்படக்கூடிய மாலை கட்டாரி சரம். பெருமாளினுடைய சங்கு சக்கராயுதங்களுக்கு சாற்றப்படக்கூடிய மாலை சங்கு சக்கர மாலை. பெருமாளினுடைய 2 முழங்கைகளிலும் பெருமாளினுடைய இடுப்பு பகுதியிலிருந்து அவருடைய கால் முட்டி பகுதி வரைக்கும் பெருமாளினுடைய கால் முட்டியிலிருந்து திருப்பாதங்கள் வரைக்கும் சாற்றப்படக்கூடிய இந்த 3 மாலைகளினுடைய பேர் தாவள முழு என்றும் பெருமாளினுடைய திருப்பாதத்திற்கு சாற்றப்படக்கூடிய மாலையானது திருவடி தண்டாலு என்றும் அழைக்கப்படும். இந்த மாலைகள் எல்லாம் சாற்றக்கூடிய சமயத்தில் திருப்பாவை பாசுரம் படிப்பாங்க. இந்த மாலைகள் எல்லாம் சாற்றி முடித்த பிறகு பெருமாளோடு இருக்கக்கூடிய பஞ்ச பேரங்களுக்கும் தனித்தனி மாலைகள் சாற்றுவாங்க. அவருடன் கருவறையில் இருக்கக்கூடிய போக ஸ்ரீனிவாசமூர்த்தி, கொலுவு ஸ்ரீனிவாசமூர்த்தி, ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி பூதேவி சமேத உக்ர ஸ்ரீனிவாசமூர்த்தி, லக்ஷ்மணர் சீதாதேவி சமேதமாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமர், ருக்மணி சமேதமாக இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணர், சக்கரத்தாழ்வார் இவங்க எல்லாருக்குமே தனித்தனி மாலைகள் சாற்றுவாங்க. இந்த மாலைகள் எல்லாம் சாற்றி முடித்த பிறகு கற்பூர ஆரத்தி காமிப்பாங்க. இதற்கு கிட்டத்தட்ட 30லிருந்து 40 நிமிடங்கள் நமக்கு ஆகும். ஸோ ஆரத்தி காமித்து முடித்த பிறகு நம்ம எல்லாருமே கியூவில் நின்று மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு கியூவை விட்டு வெளியே வந்துட வேண்டியது தான். இதுதான் தோமாலா சேவா. இந்த தோமாலா சேவாவில் செலக்டான எல்லாருக்குமே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு பிறகு உங்களுடைய டிக்கெட்டை காமித்து லட்டு கவுண்டரில் ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.